ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரிங் நாட் எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணணும் அதை தான் பண்ணுறேன். நம்ம நீடில் எப்படி எடுக்கணும், த்ரெட் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுற வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் நீடில் தான் எடுத்திருக்கேன். த்ரெட் இந்த கலரில் நான் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட்டு. நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் நான் 8 த்ரெட் எடுத்திருக்கேன். 8 த்ரெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டு நாட் போட்டால் மொத்தமாக நமக்கு 16 த்ரெட் நமக்கு கிடைக்கும். இது ரிங் நாட்டுன்றதுனால நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த ரிங் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் த்ரெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 6 இல்லை 8 த்ரெட் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நிறைய த்ரெட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் கீழேருந்து மேலே எடுத்துட்டேன். இப்போ இந்த த்ரெட்டை நான் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ரிங் நாட் போடும்போது நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த ரிங்கோட ஷேப் பர்ஃபெக்டாக வரும். த்ரெட் ஃபுல்லாக பிரிஞ்சு போயிருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும் பாருங்கள். நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இந்த மெத்தடில் தான் ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ நான் எந்த இடத்துல அந்த த்ரெட் என் கையில் எப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா த்ரெட்டை அந்த த்ரெட்டை அப்படி பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் அந்த ரிங்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு அந்த இடத்துல கேப் விடணும். விட்டுட்டு இந்த த்ரெட் கையில் பிடிச்சிட்டு கீழே அந்த நீடில் அப்படியே ஸ்லோவாக நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே நாட் ஆகிடும். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரிங் மாதிரி நமக்கு அந்த இடத்துல அந்த ஸ்டிச் கிடைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ரிங் நாட்டு. நம்ம இந்த ஸ்டிச் பண்ணும்போது நார்மலாகவே நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கு வரும். அதெல்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸியாக போட்டுருவோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கூட ஈஸியாக தான் போடலாம். இதுவுமே ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நிறைய ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும். த்ரெட் அடிக்கடி கட் ஆகுற மாதிரி அது சிக்காகிடும் உங்களுக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுதான் ரிங் நாட்டு பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரும். நம்ம இதை ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய டிசைன்ஸ்க்கு இது நீங்கள் ஃபில்லிங் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியிற மாதிரி கூட இந்த ஸ்டிச் நம்ம போடலாம். நமக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி அந்த டிசைனில் நம்ம ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த ஸ்டிச்சை. மற்ற ஸ்டிச் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் இந்த ஸ்டிச் ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் அந்த சேம் சைஸில் நம்ம போட்டு பார்க்கணும். அதெல்லாம் வரணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களால் அது பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் லைட்டாக லூஸ் விட்டாலும் சரி, அதை கையில் நீங்கள் அந்த த்ரெட் பிடிச்சிருக்க பாருங்கள், அந்த த்ரெட் லூஸ் விட்டாலும் ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டாலும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதுதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு தடவை அந்த நீடில் த்ரெட்டை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு கரெக்டாக நம்ம எந்த இடத்துல நீடில் எடுக்கிறோமோ அதே இடத்துல மறுபடியும் ரிட்டன் கீழே இறக்கணும். இந்த மாதிரி இறக்கும்போது கரெக்டாக நம்ம அந்த ரிங்கோட சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அங்கே வச்சுட்டு நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டா நமக்கு இந்த நாட் கரெக்டாக விழும் பாருங்கள். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஸ்பீடாக போடலாம். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். நிறைய டிசைன் போட்டுட்டு ஒரு பெரிய டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சுக்கு. அந்த டிசைன் ஃபுல்லாகவே இந்த ஸ்டிச்சு மட்டும் கொடுங்க. அந்த டிசைனில் நம்ம நிறைய கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த கையை எடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு பாருங்கள் அந்த ரிங் நாட் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக த்ரெட் பிடிச்சிருப்பீங்க. அந்த லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம த்ரெட்டை அவசரப்பட்டு கையிலேருந்து விட்டுட்டோன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட ஷேப் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள்.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி தான் எண்டு வரைக்குமே வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டிச் எப்படி நம்ம போடணும், எப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் அதுவும் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து எப்படி போடலாம், எந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து போடலாம், அதுவும் இல்லாமல் டபுள் ரிங் நாட் வந்து நம்ம எப்படி போடணும் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. இதில் வந்து நமக்கு வர மிஸ்டேக்ஸும் அந்த ஷேப் வந்து எப்படி கொடுக்கணும், அந்த ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிங் நாட் மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிக்காகும், நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரிங் நாட் வந்து போடுறீங்கன்னா சைடில் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கூட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த த்ரெட் வந்து நமக்கு அந்த இடத்துல மாட்டிக்கும். அதே மாதிரி பீட்ஸ் இல்லை ஸ்டோன் எது வந்து கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிங் நாட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டிசைனில் அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெட்டீரியல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த ரிங் நாட் போடும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பீட் ஒர்க்லாம் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் பண்ணுற டிசைனுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சைஸ் எல்லாமே வந்து ஈவனாக வர மாதிரி இப்போ நான் போட்டு காமிச்சிருக்க மாதிரி சைஸ் எல்லாம் ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி இதாக தான் உங்களால் வந்து பர்ஃபெக்டாக வந்து போட முடியும். டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரிலாம் நீங்கள் போடவே கூடாது. இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டு அந்த நீடில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதுக்கு சேம் சைஸில் வந்து இருக்கும். நம்ம இந்த மாதிரி தூக்கி விட்டாலும் இப்படி இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இது கொண்டு வர முடியும். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.